வாழ்க மக்கள், நான் உங்கள் ராசித். எல்லோரும் மணிக்கணக்கு கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இனிமேல் நம்மளுடைய நியூ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே சமையல் பற்றி தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பூஸ்ட் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கறி, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பூஸ்ட்டு, சிக்கன் பொரிக்கிற பொடி, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி இலை, இந்த இது தான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி செய்யுங்கிற பின்னாடி நம்ம வர வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான சட்டி, அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த கருவேப்பிலை, மல்லி இலை, அந்த இது போட்டுருணும். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி நம்ம போட்டால் போதும். வெங்காயம் அரை இதாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கிறணும். வெங்காயம் தக்காளி நல்லா சாப்ஸ் ஆனதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மசாலா, சிக்கன் பொரிக்கிற மசாலா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவை அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறதுனால அரை பொடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணதோடு நம்ம எடுத்து வச்சிருந்த கறியையும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போதும். இவ்வளோ உப்பு போதும், அதனால் நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். தேவையான உப்பு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறது இந்த 1 பாக்கெட் பூஸ்ட், இதை அப்படியே ஃபுல்லாக உள்ளே போட்டுங்க. ஸோ எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதனால் அடி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சமாக போதும். அதை தண்ணியோடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அது நல்லா கொதிக்கணும். அப்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர அளவுக்கு இதை மூடி வச்சுட்டா போதும். இப்போ 3 to 5 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்லலாம் எப்படி இந்த இது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆஹா, அந்த வாடையே செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. கறி வெந்துருச்சான்னு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்தா போகணும். நீங்கள் அப்படி குத்தி விட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இன்னும் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா சூடான சுவையான பூஸ்ட் சிக்கன் கிரேவி தயாராகிடும். இப்போ வந்துட்டு நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அவ்வளோதான், நல்ல சூடான சுவையான பூஸ்ட் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பூஸ்ட் சிக்கன் கிரேவியை கொஞ்சமாக எடுத்து அந்த பன்னில் அப்படியே வச்சு, ஸோ பன்னில் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த பன்னை அப்படியே இதுக்கு மேலே வச்சு மொத்தமாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல். அந்த கிரேவி அந்த பன்னோட சேர்ந்து சாப்பிடும்பொழுது சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி யூடியூப் வரலாற்றை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க மக்கள்.